நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முறை செஞ்சு கதற அப்படியே வன்முறை செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து ஒரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவனை நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ 15 வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கொதறி திங்கிரியில் எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதையெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுறவன், அவமானப்படுறவன் சீமானவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன், இந்த என் மகன் நிற்கிறா,